நமஸ்காரம். ஜாதகத்தில் மாந்தி தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருப்பாள். அந்த தோஷத்தால் குழந்தைகளுக்கு கல்யாணம் தடைபடும், திருமணம் தடைபடும். எந்த காரியம் செய்யலான்னு நாம் நினச்சிட்டு பிளான் பண்ணிகிட்ருப்போம், அந்த பிளானிங் அடியோடு சக்ஸஸ் ஆகாது. ஒரு இடத்துக்கு போகலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே பண்ணிட்டோம், ஆனால் கிளம்பும் போது தடை வரும். இதுதான் இந்த மாந்தி தோஷம். அந்த மாந்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக, மாந்தி தோஷம்னா மாந்தினா யாருன்னு முதல்ல சொல்கிறேன் கேட்டுங்க. சனி பகவானுக்கு 2 மகன்கள், ஒருவன் குளிகன், இன்னொருத்தன் மாந்தி. குளிகன் யாருக்கு பிறந்தான்? நீலாதேவியுடைய அம்மையாருக்கு பிறந்தவன் குளிகன். மாந்தி சனி பகவானுடைய வெட்டுப்பட்ட காலில் பிறந்தவன். அதுதான் மாந்தி தோஷம். அந்த தோஷத்தால் நீ என்ன முயற்சி பண்ணாலும், பொண்ணே வரன் கிடைக்குதுன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, புரோத்தர் சொல்லிடுவான், பொண்ணு ரெடி ஆகிடுச்சிங்க, நாளைக்கு பார்த்துடலான்ட்டு. ஆனால் எந்த காரணமும் இருக்காது, வேண்டான்னு விடுவாங்க. அந்த தோஷத்தை நீக்கணும், பரிகாரத்தை போக்கணும். அதனால் அதாவது அந்த குளிகன் அப்படிங்கிற நேரத்தில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். குளிகையில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், இப்போ வீடு மனை, ஆபரணம், வங்கி கணக்கு, சேமிப்பு, இவையெல்லாம் குளிகையில் செய்யலாம். வாங்குகிற பொருள் எல்லாம் குளிகையில் செய்யலாம். பெண் பார்க்கக்கூடாது. குளிகையில் பெண் பார்த்தால் நிச்சயம் திருமணம் தடைபடும். குளிகையில் திருமணம் செய்தால் அந்த திருமணத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும். எழுதி வச்சுக்கங்க. குளிகையில் திருமணம் செய்யக்கூடாது. நேரம் கரெக்டாக இருக்கணும். நான் கரெக்டாக நேரத்தை அந்த கரெக்டாக குறித்து கொடுப்பேன். திருமணத்தை ஐதீக முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும். நான் இது வரைக்கும் ஒரு 500 திருமணம் பண்ணுறேன், 800 திருமணம் பண்ணிருக்கேன். ஒரு திருமணம் கூட ஃபெயிலியர் ஆனதில்லை, எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த முறையோடு செய்யணும். பிரம்மதேவர்களை அனைத்துக்கும் பூஜை செய்யணும். முறைய திருமணம் செய்தவருமானால் அந்த திருமணம் பல்லாண்டு காலம் தீர்க்க சுமங்கலியாக, சௌபாகியவதியாக, குழந்தை புத்திரபாகியத்தோட, நல்ல செல்வாக்கோட வாழ்வார்கள். ஏதோ புக்கிங் நம்பர் நோட் பண்ணிக்கோ. உங்கள் ஆற்றுல ஏதாவது திருமணம் நடந்தால் புக் பண்ணிக்கோ. நான் திருமணத்தை நடத்தி கொடுக்குறேன் சிறப்பாக. ஒரு வருஷத்தில் அவளுக்கு உங்கள் மாட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடும். அந்த தோஷத்தை அப்படியே நீங்கள் நீக்கணும், யாகம் பண்ணணும். யாகம் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கும்பகோணத்தை அருகில் நாச்சியார் கோவில், திருநறையூர் என்னும் ஸ்தலத்தில் சனி பகவான் தன் மனைவி 2 மகன்களோடு அங்கே இருக்கார். அப்போ அங்கே போய் அங்கே இது பண்ணேன்னு வச்சுக்கோ, அந்த தோஷம் நீங்கிடும். ஆனால் இந்த யாகம் பண்ணினீங்கன்னா அந்த தோஷங்கள் நிச்சயம் விலகும். ருத்ர ஹோமம், நவகிரக ஹோமம், மிருதுங்கியா ஹோமம், இது சனிக்கிழமையில் தான் பண்ணணும். எள்ளு பொட்டலம் கட்டி அதெல்லாம் நிறையா. இது யாகத்தை எங்களுடைய முறை நாங்கள் வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா நிறையா பேர் எங்களை பார்த்துட்டு அவள் முறையான, யாரையும் குறை சொல்ல விரும்பலை, யாரையும் குறை சொல்லலை. ஏன்னா அவளுடைய தொழிலை அவ்வாவா பார்க்குறான் இல்லையா? அதனால் எங்களுடைய பூஜைகள், கைங்கரியங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் உங்கள் இல்லத்தில் தான் செய்வோம். நீங்கள் அனுமதித்தால் அந்த தோஷத்தை நீங்கினால் நிச்சயம் பெண்கள் வரன் கிடைக்கும், நினைத்த காரியம் முடிக்கும். ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் கிடைக்கும். அதனால் அந்த மாந்தி தோஷம் உள்ளவர்கள் நிச்சயம் ஒரு யாகத்தை செய்யுங்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். மணி ஜெயராமன். மங்களம் உண்டாகட்டும்.